हे प्रभु, हे हरि राम कृष्ण जगन्नाथ प्रेमानंद, ये क्या हुआ? டே மச்சான் 2024 எதெல்லாம் விடலாம்னு இருக்க? மீ மை ஃப்ரெண்டு, முதல்ல உன் ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டா விடலாம்னு இருக்கேன். இந்த மீமை வெறும் மீமா நினைக்காம நீங்க உண்மையாவே ஒரு மாசம் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்களேன். உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு உங்க கூட ஒட்டிட்டு இருப்பான், அவனை ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணி ஒரு மாசம் இருந்து பாருங்களேன், மேபி உருப்பலாம். புடிங்கிருப்ப போட ஸ்ட்ராங்கா டீ வாங்கிட்டு போ. சாப்பாடு எப்படி இருக்கு? ஹஸ்பண்ட் உன்ன மாதிரியே இருக்குமா? ஒய்ஃப் நல்லா இருக்குங்கிறானா நல்லா இல்லைங்கிறானா? அவன் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாத நிலைமையில நான் இருக்கேன். அந்த சாப்பாட்டோட நிலை என்னன்னு அந்த மனைவியோட ஒரு முடிவு எடுக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு ஆன்சர் போட்டு மாஸ்டர் பிளான். என் இனிய தமிழ் மக்களே, வீடியோக்குள்ள போலாமா? எட்டு வருஷம் லவ் ப்ரோ. சூப்பர் ப்ரோ. எங்க ஒர்க் பண்றீங்க இப்போ? 9th படிக்கிறேன் ப்ரோ. என்ன நடக்குதுங்க? 2 வருஷம் லவ்னா 9th படிக்கிறானா? டே 2வது ஆரம்பிச்சிட்டியாடா? நான் 2வது படிக்கல, என்ன பண்ணிருந்தேன்? ஒரு நாள் மொத்தத்துல 13 நாள் லீவு. இந்த மாசம் ரொம்ப நல்ல மாசம். உண்மையாவே 9th ப்ரோ. எல்லா அவமானமும் பட்டாச்சு. இனிமே தேவயானி வந்தா ஐ எம் ஃபினிஷ். குச்சமே இல்ல. உன்னைய காப்பாத்தவே ஒரு ஆள் வேணும் ப்ரோ. தேவயானி வந்து அவளை எப்படி காப்பாத்துவேன்? டேய் சினிமா காரியம் நினைச்சு கனவு காணாம எந்திரிச்சு போய் டீயா போடுறா வெண்ண. ஆஃப்டர் பைக் ஆக்சிடென்ட் ஃபைனலி டெத்து. காப்பாத்தி இருக்கலாம்ல மீ காட். நானடா உன்னை கையை விட்டு ஓட்ட சொன்னேன். இவன் ஒரு பொண்ணை கரெக்ட் பண்றதுக்காக கையை விட்டு வண்டி ஓட்டுவானா? இதை வந்து காடு வந்து வேற வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த காப்பாத்த வரணும். உங்களை காப்பாத்தி இதை வேற மேல போய் ரெக்வஸ்ட் பண்றான். கல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதறானே கரைறானா? சி நம்ம பேசுறது வீட்டுல தெரிஞ்சு போச்சு. மீ எது இந்த ஓகேவா? இப்போ எங்க வீட்டுல என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. என்னடா நினைக்கிற நீ? வாயில நல்லா வருது, சொல்ல முடியல. நம்ம சேட்டெல்லாம் உங்க வீட்டுல பாத்துட்டு ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. இவ்வளவு நாள் அந்த தற்கூரி பேல்ட்ட பேசிட்டு இருக்கேமா கேட்பாங்க. வேற எதுவும் இல்லை. வேதனையா இருப்பாங்க. நீ மச்சான் எப்படி இருக்க? கால் கூட பண்ண மாட்ற. மை ஃப்ரெண்டு நானே கால் பண்ணலாம்னு நினைச்சேன், நீ பண்ணிட்ட. மீ தூ ஃப்ராடு கரப்ப. ஐ எம் காலிங் டு எக்ஸ். மீ உன்னை மறக்க முடியல, உன்னை பார்க்கணும். சி டெலிவரிக்கு ஹாஸ்பிட்டல் வந்திருக்கேன்டா. வந்ததும் கால் பண்றேன். என்னாச்சு? ஷாக்காமா. ஓகே 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 ப்ரோ, நீங்க ஹார்லிக்ஸ் ஃப்ரூட்ஸ் அப்புறம் ட்ரெஸ் இதெல்லாம் வாங்கிட்டு ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா உங்களை கைங்களும் பிடிச்சிருவாங்க. ஐயா நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா. இப்போ நீங்க அந்த குழந்தைய பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டல் போறீங்க. அப்போ அந்த நேரத்துல அவங்களோட ஹஸ்பண்டும் உங்களை பாக்குறாங்க. இப்போ குழந்தை முஞ்சையும் பாக்குறாங்க, உங்க முஞ்சையும் பாக்குறாங்க, குழந்தை முஞ்சையும் பாக்குறாங்க, உங்க முஞ்சையும் பாக்குறாங்க. ரெண்டும் ஒத்து போகுதா? யாராவது பாத்துட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ ஐயோ அம்மா, நான் இல்லையா? என்றையாங்க அப்படியே அசந்து போய் நின்ற. In childhood, we speak with the customer care in Aurora English and cancel grandma mobile ringtone subscription pack. Hey old man, what's going on here? What's wrong with you? Hey come on man. Come on. Whole family இங்கிலீஷ் பேசி இவர் காலர் டியூனை கேன்சல் பண்ணி வச்சுட்டாரு. இங்கிலீஷ் பேசின ஆளு கிடையாது. இங்கிலீஷ் காரனுக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுக்குறாரு. மொத்த ஃபேமிலிக்கு எனக்கு இங்கிலீஷ் தெரியும்னு ஒத்துக்கிட்டாங்களோ தூக்குங்க. உனக்கு வர்ற பிரச்சனையா லவ் பண்ணு, அப்பதான் அதுவும் உன்னை பிடிக்காம உன்னை விட்டுட்டு போயிடும். ஏண்டா டேய், நான் லவ் பண்ணா எதா இருந்தாலும் என்னை விட்டு போயிருன்னு இன்டைரக்டா சொல்றியா? உன்னை நான் தனியா கவனிச்சுக்கிறேன். மச்சான் அர்ஜென்டா ஒரு 100 ரூபாய் ஜிபே பண்ணுடா. என் அக்கௌண்ட்ல 6 ரூபா தான்டா இருக்கு. சரி அதை அனுப்பிவிடு. அனுப்பிவிடு. அந்த 6 ரூபாய அனுப்பிவிடு. சரிடா, அந்த 6 ரூபாய நான் உனக்கு அனுப்பிச்சு விட்டுறேன்.
ஆனா நானும் உன் கூடவே வருவேன். நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இல்லாம இல்ல சார். அந்த 6 ரூபாய் காசு வச்சு நீ என்ன செலவு பண்ற நான் பாக்கணும்டா. அதனால பாக்கணும்டா. நீ அந்த 6 ரூபாய் போய் எதுல செலவு பண்ற அப்படின்னு பாக்கணும். கடவுள் நல்லவங்களுக்கு தான் அதிகமா கஷ்டத்தை கொடுத்து சோதிச்சு பாப்பாரு. நான் ஏப்பா ஒரு மனுஷன் நாட்டுல நல்லவனா வாழ்றது ஒரு குற்றமா? நீ நல்லவன்ல, அதான். எதுக்காக என்ன மாதிரி நல்லவங்களை இந்த நாட்டுல சோதிக்கிறீங்க? சரி விடுங்க, இப்ப நான் கேட்கிறேன், எதுக்காக நல்லவங்களை சோதிக்கிறீங்க? சோதிக்கிறப்பவும் அவன் நல்லவனா இருக்கானா பாக்குறதுக்காக நான் சோதிக்கிறேன். அவ்வளோ எடுத்து வச்சுருக்காங்க, முடிஞ்சு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.